யூடியூப் தமிழ் மக்களுக்கு வணக்கங்க. இது ஒரு பெரிய சந்தை. வாரந்தோறும் தவறாமல் நடக்கும். அதாவது ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அதிகாலை ஆரம்பித்து மாலை 6, 7 மணி வரலும் இருக்குங்க. நல்லா இப்போ விரிவாக்கமாக நல்லா கட்டியிருக்காங்க. முன்னைய விட இப்போ நல்லா அந்த இது இந்த ஷீட் போட்டு நல்லா சூப்பராக இருக்குங்க. இந்த சந்தைக்கு ஃபேமஸ் என்ன பார்த்தீங்கன்னா, கருவாடும் நம்ம பொருட்களும், அதாவது இரும்பு பொருட்களும், அடுத்தது கோழி வாங்கலாம், தாராளமாக வாங்கலாம். இங்கே வந்து அதிகாலையிலே பார்த்தீங்கன்னா, ஹோல்சேல் வியாபாரிங்க இந்த மாதிரி கூடையாக அவங்களோட கணக்கு 1 கிலோ 1.5 கிலோ அந்த கூடையில் போட்டு இந்த ரேட்டுன்னு ஒரே ஃபிக்ஸட் ரேட்டாக கொடுப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கூடையும் 150 ரூபா 150 ரூபா தான். அதாவது இதில் வந்து இந்த காணாங்கத்தை, கிழங்கா, கருவாடு, அப்புறம் என்னமோ இது பேரே தெரியாத ஒரு கருவாடுலாம் இருக்குது. அப்புறம் இந்த சென்னாக்குண்ணி, இந்த சுதும்பு கருவாடு, கவலை கருவாடு, வால்பொடி. இந்த வால்பொடி தாங்க நான் இந்த 2 கூடை வாங்கினேன். இது வந்து நெத்திலி கருவாடு, ஆனால் மணல்லாம் இல்லைங்க. ஆனால் சூப்பராக 1 கிலோ 100 ரூபா தான். 1 கிலோ வாழை கருவாடு 100 ரூபா தான். அதாவது குழம்புக்கு போடுற கருவாடு எல்லாமே 150 ரூபா ஒரு கூடை. அதாவது மணல்லாம் இல்லாமல் சுத்தமாக இருக்குங்க. இதுதான் நம்ம அந்த நெத்திலி வாங்கினா கருவாடு. ஒரு 2 கிலோ வாழை கருவாடு வாங்கினேன். இது மீதி கொஞ்சம் ஈரமாக இருந்துச்சுன்னா அங்கேயே காய வச்சு உணர்த்தி விற்கிறாங்க. இதிலே கொஞ்சம் லேட்டாக நம்ம ஒரு 7 o'clock இல்லை 8 o'clockலாம் போனோம்னா இந்த ஹோல்சேல் வியாபாரிகிட்ட இருந்து அவங்க லாரியில் டாட்டா ஏசியில் கொண்டு வந்து விற்பாங்க. இவங்கக்கிட்டேருந்து வாங்கி வியாபாரிங்க இந்த மாதிரி விற்பாங்க. இவங்கக்கிட்டலாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா பைசா தான் இருக்கும். அதான் நம்ம நிறையா கருவாடு வாங்கணும், ஒரு ஃபேமிலியாக நிறைய பங்கு பிரித்து எடுத்துக்கணுன்னா நீங்கள் வந்து மொத்தமாக வாங்கினீங்கன்னா நீங்கள் வெடிகாலம் அதிகாலையே வந்தீங்கன்னா நம்ம ஈஸியாக நம்ம வாங்கிக்கலாம். இந்த குட்டையப்பட்ட ஃபேமஸ்ஸு கருவாடு தாங்க. கருவாடு 2வது பட்சம் அந்த இரும்பு பொருட்கள் நம்ம வீட்டுக்கு தேவையான அருவாமனை, கத்தி, கட்டப்பாறை எல்லாமே வாங்கிறதுக்கு. அடுத்தது கோழியும் வந்து சீப்பாக விற்கும். அதாவது நம்ம வளர்க்குற கோழியாக இருந்தாலும் சரி, கறி கோழியாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் சீப்பாக விற்கும். இந்த கருவாடு நல்லாவும் ஃப்ரெஷ்ஷாக சூப்பராகவும் இருக்குது கருவாடு. இந்த மார்க்கெட்டு பார்த்திங்கன்னா பெரிய மார்க்கெட்டு. இந்த மார்க்கெட்டு திண்டிவனத்துக்கும் விழுப்புரத்துக்கும் இடையில் இருக்குது. அதாவது மயிலத்துக்கு போகிற கட்டிங்கில் கரெக்டாக இருக்கும். இந்த கூட்டியற்பட்டுன்னு திண்டிவனத்துலேருந்து ஒரு 8 கிலோமீட்ரு. அதாவது எங்களுக்கு தேவைன்னா கருவாடு, இந்த இரும்பு பொருட்கள், கோழி இதை வாங்கணுன்னா இங்கே கூட்டியற்பட்டு நாங்கள் வந்துடுவோம். காய்கறிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அது ஃப்ரெஷ்ஷாக காய்கறி இருக்குன்னா, ஆனால் திண்டிவனத்தில் என்ன விலை விற்கிதோ அதே விலை தான் இருக்கும். ஆனால் காய்கறி மட்டும் நாங்கள் அவ்வளோ வாங்கிறது கிடையாது. ஏதாவது ஒரு இந்த நாட்டு கத்திரிக்காய், நாட்டு தக்காளி. ஏன்னா இந்த பகுதியை சுற்றிலும் வந்து கிராமப்புற மக்கள் தான் அங்கே வர்றதால இந்த நாட்டு கத்திரிக்காய், நாட்டு தக்காளி கிடச்சிதுன்னா அதை மட்டும் நல்லா கொஞ்சம் ஃபேமஸாக நாங்கள் வாங்கிப்போம். மற்றபடி கருவேப்பிலை, கொத்தமல்லாம் எங்கள் திண்டிவனத்தில் கொடுக்குற அளவுக்கு இங்கே கொடுக்க மாட்டாங்க. சும்மா கொஞ்சம் தான் கொடுப்பாங்க. ஆனால் எல்லா காய்கறிகளும் இருக்கும். இங்கே சுற்றி இருக்கிற எல்லா கிராம மக்களும் வந்து இந்த வாரச்சந்தையில் வாங்கிட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கு சிக்கன்லேருந்து மட்டன்லேருந்து அவங்க என்னென்ன வேணுமோ கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கும். ஒரு பகுதியாக இருக்கும். இப்போ இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல்லு இது காய்கறி மார்க்கெட்டு. பூண்டு ஒரு பகுதி. ஆனால் பூண்டும் ஓரளவுக்கு இங்கே வாங்கலாம். பூண்டு ஒரு பகுதி இருக்கும். நல்லா ஒரு மழை காலத்துக்கு இப்போ கொஞ்சம் டெவலப்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னே மழை வந்தாலும் அது வந்து நினைகிற மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து கவர்மெண்ட்டே வந்து இப்போ ஷீட்டு போட்டு கொடுத்துருக்காங்க வியாபாரிங்களுக்கு. ஆனால் வாரம் ஒரு முறை தாங்க இந்த சந்தை. யாருக்கெல்லாம் இந்த கருவாடு இல்லை நான் சொன்ன மாதிரி இரும்பு பொருட்கள், காய் ஃப்ரெஷ்ஷாக காய்னா எல்லா கிழங்கு, அதாவது மரவள்ளி கிழங்குலாம் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த கத்திரிக்காய் கூட பாருங்கள், நாட்டு கத்திரிக்காய்ங்க பார்த்து. தக்காளி இது நாட்டு தக்காளி தான். இதுக்கு தான் நாட்டு தக்காளியும் இந்த நாட்டு கத்திரிக்காய்க்கும் மெயினாக இந்த குட்டியப்பட்டுக்கு போகலாம். காலையிலே போனோம்னா நமக்கு வந்து பொருள் கொஞ்சம் நிறைய இருக்கும்போதே நம்ம வந்து வாங்கிட்டு வரலாம். பார்த்திங்கன்னா காய்கறிகள் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க. ஆனால் வந்து விலையை மட்டும் குறைக்கவே மாட்டாங்க. காய்கறிகளும் எல்லாருமே ஒரே ரேட்டாக தான் பேசி கொடுப்பாங்க. நமக்கு வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாமே வாங்கிக்கலாம். இதுதாங்க அந்த இரும்பு பொருட்கள். நமக்கு என்ன தேவையோ எல்லாமே நம்ம வந்து வாங்கலாம். அதாவது களை வெட்டுற களைக்கட்டை, வீட்டில் புல்லு செதுக்கிறதுக்காக மம்முட்டி, அருவாமனை, இந்த அருவா,
இது எல்லாமே வந்து இவங்களே தயார் பண்ணுறதால வந்து நமக்கு விலை கம்மியாக இருக்கும். வாங்கிக்கோங்களேங்க. அது இரும்பு அது சல்லடையிலேருந்து எல்லாமே இருக்கும். இதுதான் நம்ம பெஸ்ட்டு. நல்ல விலை கம்மியாகவும் இருக்கும். முடிஞ்சால் வாங்க. கூட்டியர்பட்டு சந்தை, அதாவது திண்டிவனத்துலேருந்து இப்படி வரலாம். 8 கிலோமீட்டரில் இருக்குது. இது நல்ல ஒரு பெரிய சந்தைங்க. ஆனால் சூப்பராக இருக்கும் சந்தைக்குள்ளே போனோம்னா. கோழியும் அதேமாரி கோழி நான் வாங்கினேன். ஆனால் அந்த வீடியோ நான் இதில் கட் ஆகிட்ருக்கு. கோழியும் பார்த்திங்கன்னா சீப்பாக வாங்கலாம். அங்கேருந்து வாங்கி தாங்க நான் வளர்க்குறேன் கோழி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.